நாளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 10வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 20 வரை. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே. பாவ நிவாரண பலியை இன்று நான் புசித்தேனே, ஆனால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாயிருக்குமோ என்றான். மோசே அதை கேட்டபோது அமைதலாயிருந்தான். வசனம் 19, 20. 2 மகன்களை இழக்க கொடுத்த ஆரோனின் துயரமிக்க ஆனால் ஆழமான உணர்வுமிக்க வார்த்தைகளை இங்கே காண்கிறோம். 2 வகையான பாவ நிவாரண பலியை பற்றி கூறப்பட்டுள்ளது. பாவ நிவாரண பலியின் இரத்தம் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தால் அதனுடைய மாம்சம் தகனிக்கப்பட வேண்டும், இல்லையெனில் அந்த மாம்சம் உண்ணப்பட வேண்டும். இந்த சமயத்தில் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு வரப்படவில்லை. ஆகவே அதனுடைய மாம்சத்தை ஆரோனும் அவனுடைய குமாரரும் உண்டிருக்க வேண்டும். அதாவது ஆசாரியர்கள் தங்கள் பாவ இயல்பின் தன்மையை புரிந்து கொள்வதற்கும் தேவன் தங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதற்கும் அடையாளமாக இந்த மாம்சத்தை புசிக்க வேண்டும். ஆகவேதான் மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் இந்த மாம்சத்தை புசிக்கவில்லை என்று கூறினான். நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியிருந்ததே. இல்லாவிட்டால் தேவனுடைய கோபம் உங்கள் மேல் வருவதற்கு காரணமாகிவிடாதா என்ற பயத்தில் மோசே அவ்வாறு கேட்டான். ஆரோன் கூறிய காரணத்தை இங்கே நாங்கள் தொகுத்து கூறுகிறோம். இன்று காலையில் பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டாலும் என்னுடைய 2 மகன்கள் இறந்து விட்டார்கள். தேவனுடைய பார்வையில் பலியை காட்டிலும் வேறு ஏதோ ஒன்று மிக அவசியமானதாக விளங்குகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு செய்யப்படுகிற பலியை காட்டிலும் வேறு ஏதோ ஒன்றை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அது நமக்கு புரியாமல் இருக்கலாம். அதுவே அவர்களுடைய உயிரை பறித்தது. ஆகவே பாவ நிவாரண பலியின் மாம்சத்தை உண்டாலும் கூட அது தேவனுக்கு பிரியமாயில்லை என்று எனக்கு தோன்றியது. ஆகவே பொற்படி பீடத்தில் இரத்தம் ஊற்றப்பட்டதைப் போலவே அதனுடைய மாம்சத்தையும் சுட்டெரித்து விட்டோம். மோசே இதை கேட்டபோது நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் ஆரோன் இன்னும் ஆழமான நிலையில் அதை குறித்து சிந்தித்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். அதாவது ஆரோனுடைய உள் நோக்கத்தை புரிந்து கொண்டு மோசே திருப்தி அடைகிறார். இந்த மனப்பான்மையே தேவனை பிரியப்படுத்துகிறது. தேவன் உண்மையிலேயே இது போன்ற பலிகளில் மிகவும் ஆர்வம் காட்டுகிறதில்லை. மாறாக நம்முடைய இருதயத்தின் நிலையை காண்கிறார். நாம் வாரந்தோறும் ஆராதிக்கும்படி சபையாக கூடி வருகிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம். ஆயின் இவற்றில் நம்முடைய இருதயம் இல்லை என்றால் தேவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். இந்த நேரத்தில் தாவீதின் உள்ளம் உடைந்த வரிகளை நினைவுக்கு வருவது உகந்தது. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்கொண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என 51வது சங்கீதம் 17 வாசிக்கிறோம். இதைத்தான் தேவன் நம்மிடம் விரும்புகிறார். வார்த்தை ஜாலங்களை காட்டிலும் வெளியரங்கமான நேர்மையான இருதயத்திலிருந்து வெளிப்படும் ஆராதனையே அவர் எதிர்பார்க்கிறார். இவ்விதமாகவே நாமும் பிரயாசப்படுவோம். ஆமென்.